திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது எழில் இருக்கார்ல, எழில் வந்து சுடருக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணி குடுக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம குடும்பத்துக்கு இந்த பிரச்சனையெல்லாம் யார் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கண்டுபிடிக்க போறேன். இனிமே வந்து அவங்களால வந்து நம்ம குடும்பத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம எழில் வந்து சுடர வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து ராமையாவும் எழிலும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராமையா வந்து எழில்கிட்ட சொல்கிறாங்க, சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லுங்கள் ராமையா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லையா நம்ம சுடரோட போக்கே சரியில்லை, இப்போ வந்து ரொம்ப பயந்து போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ராமையா சொல்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும், ஆமாம் சார் இன்னைக்கு கூட ரொம்ப பயந்துட்டாங்க, நம்ம தீபா வந்து இறந்துட்டாங்கல்ல, அதனால வந்து அவள் அந்த அதிர்ச்சியிலே இருக்கான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் கூட குழந்தைகளை வழக்கமாக நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி காலையில் கிளம்பும்போது பார்த்தா அவங்க என் கூடயே வாரேன்னு சொல்லிட்டாங்க. சரி சேஃபாக கூட்டு போகிறதுக்காக வருவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டா, போகும்போது எதுக்கு எந்த வண்டியுமே வரவிட மாட்டேங்காங்க, நம்ம இடிச்சிருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் கொண்டு போய் விட்டுட்டேன். திருப்பி கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அங்கேயே இருந்துக்கிட்டாங்க. குழந்தை அங்கேயே இருந்து நான் சாயங்காலம் இங்கேயே இருந்து கூட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் எவ்வளோ கூட்டு பார்த்தேன் கேட்கல. திருப்பி சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே இருந்து குழந்தைகளை பார்த்து கூப்பிட்டு வராங்க சார். எனக்கு என்னமோ வந்து அவங்க ஏதோ ஒரு இதில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பயத்தில். நீங்கள் போய் பேசினா தான் சார் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அபி வந்து வராங்க. ஆமாம் டாடி, இன்றைக்கி வந்து சுடர் வந்து வீட்டுக்கு வரவே இல்லை, காலையில் வந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் அங்கே தான் இருந்தேன்னு சொல்கிறா. எனக்கு என்னமோ வந்து எனக்கும் சுடரை பார்த்தா பயந்துருக்கிற மாதிரி தெரியுது டாடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா ரூமுக்குள்ளே வந்து சுடர் வந்து ஒரு மாதிரி பயந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து எழில் வந்து போகிறாங்க. சுடர் உனக்கு என்னாச்சு, எதுக்கு இன்னைக்கு காலையில் வந்து குழந்தைய வந்து போகும்போது கூடயே போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே எதுக்கு இருந்தேன், அவங்களாம் ஸ்கூல் முடிஞ்சோடனே வரப்போகிறாங்க, ராமையா போய் கூட்டு வர போகிறாரு, நீ எதுக்கு அங்கே கேட்டுக்கிட்டே நிற்கணும், எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க, நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்களே, நம்ம குடும்பத்துக்கு வந்து தொடர்ந்து வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் சாதாரண பிரச்சனை கிடையாது, கொலை பண்ணுற அளவுக்கு வெளியில் ஆள் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது என்ன சார் செய்ய முடியும், நம்ம தானே குழந்தையெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுடர் இது வந்து பணத்துக்காக செய்யப்பட்ட கொலை, சரியா, நம்ம மேலே உள்ள எந்த ஒரு இதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னமோ உண்மைதான் சார், ஆனால் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த சொத்தை வந்து எழுதி கொடுக்க போகிறோன்னு சொன்ன உடனேயுமே மறுநாளே வந்து யாரோ ஒருத்தி அவள் வாரா நம்ம வீட்டுக்கு ஸ்வேதான்னு சொல்லிட்டு, நான் தான் இந்துக்காவோட தங்கச்சின்னு சொல்லிட்டு வாரா. அவள் வந்து சாரதாமாவை கொலை பண்ண போகிறான். கடைசியில் நமக்கு உண்மை தெரிஞ்சவனையும் அவளை யாரோ போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இந்து அக்காவோட பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம வந்து அந்த சொத்தை மாற்றி கொடுத்துலான்னு சொல்லிவிட்டு அங்கே அனாத ஆசிரமத்துக்கு போனால் அங்கே வச்சும் என்னையை வந்து கொலை பண்ணுறதுக்காக திட்டம் போடுறாங்க. எனக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா இந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எழில் வந்து சொல்கிறாங்க, சுடர் நீ ஒன்றுமே பயப்படாத, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு அவங்க கையை வந்து பிடிச்சிக்கிட்டே சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, இனிமேல் வந்து நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே நான் வரவிட மாட்டேன், கடைசியாக தீபாவுக்கு வந்தது தான் கடைசி, இதுக்கு மேலே நம்ம குடும்பத்தில் யாருமே கைவிட மாட்டேன், அந்த கேங்கையும் நான் வந்து கண்டுபிடிச்சி அவங்கள உண்டு இல்லையான்னு சொல்லிவிட்டு நான் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு சுடர், என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா நீ இதை பற்றி எதுவுமே ஃபீல் பண்ணாத, எதை பற்றியுமே நினைக்காத, சந்தோஷமாக இரு எப்பயும் போல் சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் சுடர் 2 பேருமே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதை வந்து அந்த பக்கம் இந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, மறுபடியும் வந்து நம்ம எழில் வந்து சுடரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேல் வந்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.